ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார் விவசாயி மகள் சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளோடைய ஃபுல் டே விலாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காஃபி குடித்தாதான் எந்த வேலையுமே ஓடும். அது காஃபியாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து காஃபி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 6:30 எழுந்திரிச்சு வெளியில் இருக்க வாசை தெளித்து கோலம் போட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 6:45 ஆர் 7 o'clock தான் வந்து கிச்சனுக்குள்ளே வருவேன். பாப்பாவுக்கு வந்து 9 o'clock ஸ்கூல் அப்படின்றனால எனக்கு ஒரு 1 hour இருந்தால் போதும், நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். ஸோ நல்லாவே சூடான ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி வந்து எடுத்துக்க போகிறேன். இது குடிக்கிறதுக்குள்ளேயே வந்துமே சைடு பை சைடாக வந்து எனக்கு 3 பர்னர் ஸ்டவ் இருக்கிறனால ரைஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து பொரியலுக்கு தேவையானது வேக வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நான் முடிச்சிருவேன். ஸோ எல்லா வீட்லேயுமே காலையில் பரபரப்பாக தான் ஓடிக்கிட்டுருப்போம். என்ன தான் நம்ம வந்து ஒரு 2 hours 3 hours முன்னாடியே எழுந்தால் கூட லாஸ்ட் மினிட் வரைக்கும் கண்டிப்பாக வேலை இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து லெமன் ரைஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து செஞ்சு தாங்கன்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த 2 டிஷ் தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து காஃபி இன்றைக்கி ரொம்ப நேரமே உட்காந்து குடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பா. டேஸ்ட் மட்டும் அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதை ரெடி பண்ணி எண்ணெயிலையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சன் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவங்க வந்து அவளோட அப்பா வந்து அவளை வந்து ரெடி பண்ணி விட்ருவார். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரிலாக்ஸாகவும் நான் என்னோடய வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போது வந்துட்டு கடுகு தாளிச்சிட்டு அதாவது லெமன் ரைஸ்க்கு தேவையானதை வந்து செஞ்சிட்ருக்கேன். மார்னிங் வந்து எப்போயுமே வந்து நைட்டே வந்து என்னெல்லாம் அவளுக்கு தேவை அப்படின்றத கேட்டு நான் வந்து தெரிஞ்சு வச்சுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் டைமு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுலே வந்து டைம் ஓடிடும். கண்டிப்பாக அது எல்லா வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் முந்தின நாள் நைட்டே வந்து உனக்கு என்ன வேணும், மார்னிங் உனக்கு என்ன சாப்பாடு கொண்டு போகிற அப்படின்னு எல்லாமே வந்து கேட்டுக்குவேன். அதுக்கேற்ற மாதிரி நைட்டே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருவீங்களா அப்படின்னா இல்லை, அப்படி பண்ண மாட்டேன். கொஞ்சம் நிறைய டிஷ் மாதிரி சொல்லியிருந்தா அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடியே வந்து கிச்சனுக்குள்ளே வந்துடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து கிச்சனில் வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நைட்டே வந்து இந்த காய் கட் பண்ணி வைக்கிறது, வெங்காயம் உரித்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து வச்சுக்க வேண்டாம், அது வந்து ஹெல்த்தியும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரஷ்ஷான டைமில் என்னால் முடியல அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். மற்றபடி வந்து அப்பைக்கப்பையே வந்து கட் பண்ணி எல்லா வேலையும் வந்து பண்ணிடுவேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோஸில் வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே விலாக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தான் வந்து அதுக்கு நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து நம்ம நியூ ஹவுஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் நம்மளோட ரொட்டீன் எல்லாமே இன்னும் சூப்பராக வந்து டெய்லியுமே பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து மில்டனில் வந்து இந்த மாதிரி லஞ்சு பாக்ஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதில் கொடுக்கக்கூடாது, சில்வரில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. கண்டிப்பாக எனக்குமே இந்த பாக்ஸில் கொடுக்கறதுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் தோணும். பட் பாப்பா வந்து ரொம்ப அடம் பிடிச்சி இந்த பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். சரி ஓகே கொண்டு போ, ஆனால் இது வந்து நல்லா பிபி ஃப்ரீ தான். ஸோ அதனால் மில்டன் வந்து நல்லா தான் இருந்துக்கு. ஸோ அதனால தான் வந்து இதையுமே கொடுத்து விட்டுட்ருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாப்பழமும் பிஸ்கெட்ஸும் வந்து கொடுத்து விட்றேன் இன்றைக்கி. அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து எது வச்சாலும் ஓகே தான், பட் அவளுக்கு பிடிச்சது வச்சு விடணும், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். பாப்பாவை ஒரு வழியாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து கிளப்பியாச்சு. ஸோ அப்பா தான் வந்து டெய்லியும் அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதே மாதிரி பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க.
அவளுக்கு வந்து நாங்கள் வீட்டில் அவங்க அப்பாவுமே இருந்தாலுமே அவளுக்கு வந்து அவங்க தாத்தா கூட போகணும். ஸோ அதனால் அவங்க தாத்தாவும் வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த தாத்தா பேத்தி பேரன் அந்த உறவெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ்ன்னு சொல்லலாம். அவளுக்கு எங்களை விட எங்கள் அப்பா அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்குமே அப்படி தான் எங்கள் தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறம் பாப்பாவை அனுப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா காலையில் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுருவேன். பட் முன்னாடி இருக்க போர்ட்டிக்கோனை என்ன தான் கூட்டினாலும் குப்பை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் காலையில் கூட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அனுப்பி விட்டதுக்கப்புறமா நான் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக வந்து கூட்டி குப்பையள்ளி முடிச்சிருவேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரைடே. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஃப்ரைடே வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே காஃபி ஆர் டீ குடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாள் காஃபி போட்டால் அடுத்த நாள் வந்து டீ போடுவேன். ஆல்டர்னேட்டிவோ என்னவோ அதுதான். மார்னிங் டீ போட்டால் ஈவினிங் வந்து காஃபி போட்டுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஒரே நாளில் வந்து 2 இதை டேஸ்ட் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக வியாழக்கிழமை வந்து நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். பட் அவ்வளோவா வந்து அது வந்து கிளியராக எடுக்கலை. பாதி கட் பண்ணி பாதி ஆஃப் பண்ணி சிலது எடுத்திருப்பேன்னு நினச்சேன். ஆனால் எடுக்காமல் இருந்தேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல. ஸோ பட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பருப்பு சாதம் தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை போய் முட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. வெள்ளிக்கிழமை வந்து இல்லை, எந்த நாளுமே வந்து முட்டை கொடுக்கலாம். ஏன்னா முட்டை வந்து சைவத்தில் சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து அங்கே டீ போட்டிருக்கேன், முட்டை வெந்துட்டுருக்கு, ப்ளஸ் வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த 3மே ரெடியாகிற கேப்பில் வந்துட்டு அந்த பருப்புக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ வெங்காயம், தக்காளி, மிளகாய் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து நான் உரிச்சோ நறுக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா முட்டை வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ பருப்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்டவ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ முட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்து அதை 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பருப்புக்கு தான் செய்ய போகிறேன். இந்த சாதம் வந்து பருப்பு சாதம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பாக்குமே வந்து நான் இடையில இப்போ தான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் இதை வந்து சாப்பிட வச்சு பழக்கியிருக்கேனே. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவளுக்கு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவாள். அதுக்கு மேலே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். பட் இப்போலாம் வந்து எல்லாமே ஸ்கூல் போனதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ எல்லாமே தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு 2மே மிக்ஸ் பண்ணி தான் வந்து போடுவேன். இந்த பருப்புக்கு மட்டும் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தாளித்து கொட்டினோம் அப்படின்னா நம்மளுடைய எம்மியான பருப்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு காலையில் அவங்களுக்கு பிடிச்சது என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொடுப்பீங்க, அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் பாப்பா வந்து எப்பயுமே வந்து லெமன் ரைஸ் தான் வேணும்னு சொல்கிறா. தயிர் சாதம் கூட கொண்டு போக மாட்டா. ஆல்டர்னேட்டிவாக நான் பருப்பு சாதம் வச்சு கொடுப்பேன், ரச சாதம் வச்சு கொடுப்பேன். சில டைம் பால் சாதம் வேணால் கொண்டு போவாளே தவிர தயிர் சாதம் வந்து கொண்டே போக மாட்டாள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு சாதம் பிசைஞ்சிட்டு மேலேயும் கொஞ்சம் வந்து பருப்பு ஊற்றி கொடுத்துருவேன். ஏன்னா மதியானத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா குலைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு எக்கை வந்து ஃப்ரை பண்ணதை வந்து அவளுக்கு வச்சு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அவளுக்கு லன்ச் மெனு வந்து இதுதான். அதை வந்து நல்லபடியாக கொண்டு போயிடுவாள். அது நல்லாவும் சாப்பிட்டுட்டு வந்துடுறா இப்போல்லாம். அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ வச்சுருக்கேன், 4-5 பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா வீக்கெண்டுனால எந்த ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு விட்ருப்பேன். பாப்பாவுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஸோ அதனால் எங்களுக்கு வீக்கெண்ட் அப்படின்னா வந்து ஃப்ரைடே தான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதாவது கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்து அவளுக்கு எப்போயுமே இந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக கிளம்புற டைமில் வந்து சாக்கோஸ் போட்டு வந்து கொடுத்துருவேன். அதை வந்து அவளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாள் என்கிட்ட. அப்படி இல்லை அப்படின்னா தோசைக்கு பருப்பு வச்சோ இல்லை ஏதோ ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுத்துருவேன். பட் இன்றைக்கி வந்து சாக்கோஸ் தான் வந்து கொடுத்தேன். அவளும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாள்.
ஹோம் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஸ்கூல் விட்டு வந்தவுடனே வந்து ரெடி பண்ணி விட்ருவேன். இப்போ வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பன் போட்டுட்டு மார்னிங் வேலை பார்த்த பாத்திரங்கள்லாம் இருக்குமா, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா விளக்கி கழுவி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உள்ளே வர்றதுக்கே. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நான் நீட்டாக வந்து விளக்கி கழுவி வச்சுருவேன். அதுக்கப்புறமா என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து எந்திரிச்சிருவா. ஒரு 9:30 10 o'clock அந்த மாதிரி டைமில் தான் எந்திரிப்பா. சொல்ல முடியாது, சில டைம் இந்த 8 o'clockலாம் எந்திரிச்சிட்டு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்லாம் வம்பு பண்ணிகிட்ருப்பா. எந்திரிச்சோடனே அவளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு ப்ரஷ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அவளுக்கு எதவோ சாப்பாடு இல்லை தோசை ஏதாவது மார்னிங் டிஃபன் வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாள். ஸோ உட்காந்து வந்து பார்த்துட்ருப்பாள். நான் ஃபோன்லாம் வந்து கொடுக்குறதே இல்லை இப்போ 2 பேருக்குமே. ஸோ 2 பேருமே இப்போ வந்து கார்ட்டூன் பார்த்து பழகிட்டாங்க. ஸோ அதனால் டிவி மட்டும்தான் பார்த்துட்ருப்பாங்க. நான் வந்து தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நானுமே வந்து பாப்பாவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன். பாப்பாவை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வீடவே தலைகீழாக்கி வச்சுட்டு இருந்தா. நான் குளிச்சுட்டு வர கேப்பில் பேப்பர்லாம் கிழிச்சு அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருந்தா. ஸோ அது எல்லாத்தையுமே எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3:30க்குலாம் வந்து பெரிய பாப்பா வந்து வந்துடுவாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அது எல்லாம் அந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அதையும் பார்க்கணும். ப்ளஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால சாமி கும்பிடணும். ஸோ பூஜை செல்ஃப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து வீக்லி நான் க்ளீன் பண்ணி 6 மணிக்கு 6:30க்கு மேலே விளக்கேற்றுவேன். ஸோ அந்த டைமுக்கு வந்து போய் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ முன்னாடியே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். கரெக்டாக 6:30க்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம். இப்போ வந்து பாப்பா வந்துட்டா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து பால் காய வச்சுருக்கேன். 3:30க்கு வந்தவுடனே வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஒரு 4:30 ஆயிரும். ஸோ வந்தோடனே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுப்பேன். மதுரையோட ஃபேமஸ் பிரேம விலாஸ். ஸோ அங்கேருந்து வந்து காய்ச்சி கத்திலி தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஹெல்தின்றனால தான் இந்த ஸ்வீட் வந்து கொடுக்குறோம். இல்லாட்டி அதுவுமே ரொம்பலாம் கொடுக்க மாட்டோம். ஃபைனலாக 6 o'clock 6:30க்கு மேலே இந்த மாதிரி விளக்கேற்றி சூப்பராக மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டோம். எங்களோட ஃப்ரைடே விலாக் வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப நாள் வந்து கழித்து நான் ஒரு மன திருப்தியான விலாக் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக என்னென்ன சாமி எந்த திசையில் வச்சுருக்கேன், என்னென்ன மாதிரி விளக்கெலாம் யூஸ் பண்ணுறேன், இந்த சாமியோட முகம் எங்கே வாங்கினோம், அது எதுக்காக அப்படி வச்சுருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். Re